Last video you have learnt in the lesson metallurgy. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா that up to extraction of metal from concentrated ore. Now we are going to discuss thermodynamic principles of metallurgy. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ thermodynamic principles அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பிரின்சிபல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸு, தென் another one is electrochemical principle. Before that you should know what is thermodynamic அப்படின்றத பார்க்குறோம். தெர்மோடைனமிக் அப்படின்னாலே என்னென்னா, இப்போது thermodynamic which represents heat, flow of heat அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஹீட்டோட தாக்கம் எப்படி இருக்கும், இந்த கொள்கை என்ன பண்ணுது, ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ்னே ஒரு லெசன் இருக்குது, அதில் சொல்லியிருப்பாங்க. தெர்மோடைனமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை அந்த தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்து என்னென்னா, இந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். பிஃபோர் தட், இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி, தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் வந்து மெட்டலர்ஜியில் என்ன பங்கு வகிக்குது, வாட் இஸ் த ரோல் ஆஃப் தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் இன் மெட்டலர்ஜி பார்த்தோம். நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம், ஆர் எலமெண்டல் மெட்டல்னு பார்த்தோம். அந்த எலமெண்டல் ஆர் க்ரூட் மெட்டலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் த க்ரூட் மெட்டல் ஆர் எலமெண்டல் மெட்டல் விச் இஸ் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓர் பை டூயிங் சம் ப்ராசஸ், மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். வாட் ஆர் த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ஸு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் ஓரை என்ன பண்ணுறோம், க்ரூட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். தென் அனதர் ஒன், தெர் ஆர் டூ ப்ராசஸ், ஓரு மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். தென் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ரெடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ ரெடக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லும் போது we are using reducing agents. என்ன பண்ணுறோன்னா, அந்த இடத்துல வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் ஆல் த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் which have been used அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் யூஸ் பண்ணுறோம். கார்பன் இன் த ஃபார்ம் ஆஃப் சார்க், அதாவது ஃபைன் பார்ட்டிகல் ஆஃப் கார்பன், கோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் கார்பன் மொனாக்சைடு யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? how can you select the reducing agent for the suitable for a particular reduction process? அதை சொல்கிறது தான் the selection of reducing agent. இதையெல்லாம் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான ப்ராசஸ். அதுதான் வந்து ஹெரால்ட் எல்லிங்கம் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக சொல்லியிருக்காரு. பேஸ்ட் ஆன் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் we can select or we can choose a suitable reducing agent for the conversion of or reduction of metal oxide into metal. சரிங்களா? ரைட். அந்த வழியில் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன சார் அப்படின்னா, தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் வந்து சொல்லுது, அதான் அந்த பிரின்சிபல் வந்து சொல்லுது. என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறது வெரி வெரி ஈஸியர் when comparing other compounds of metals. இப்போது மற்ற உலோக சேர்மங்கள்லேருந்து ஒரு உலோகத்தை ஒடுக்கிறதுக்கும், ஆக்சைடு ஆஃப் அதாவது மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் வந்து வெரி ஈஸியர். இதை சொல்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். இந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் எதுலேருந்து வந்ததுன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் சொல்லுது, ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறோம், அந்த ரியாக்ஷனில் ஒரு மெட்டல் வந்து என்னவா மாறுதுன்னா, மெட்டல் ஆக்சைடாக மாறுது. மெட்டல் வில் பிகம் ரெடக்ஷன் ப்ராசஸ்ஸு, ரெடக்ஷன் ப்ராசஸ். இதில் வந்து மெட்டல் will become metal oxide by reducing agent யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த இப்போ மெட்டல் ஆக்சைடு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம், மெட்டலாக மாறுது.
அப்போது இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் மெட்டலை நம்ம எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா அந்த எலிங்கம் டயக்ராமை யூஸ் பண்ணுறோம். அந்த ரிலேஷன் தான் சொல்லுது. அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகும்போது அதில் தேர் இஸ் சம் சேஞ்சஸ் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் அப்படின்னா என்ன ஆகும்னா சேஞ்ச் இன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், டெல் ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும். del G will become negative. அப்படின்னா according to thermodynamic consideration இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன் வந்து என்ன சார் அப்படின்னா டெல் எஸ் பாசிட்டிவாக இருக்கும், அப்புறம் வந்து டெல் ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும், தென் டெல் ஹெச் வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ். அதாவது டெல் எஸ் பாசிட்டிவாக இருக்கணும், டெல் ஜி நெகட்டிவாக இருக்கணும், டெல் ஹெச்சும் நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ரியாக்ஷன் இட் இஸ் said to be spontaneous reaction or irreversible process. All the naturally occurring process are spontaneous in nature. இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா வினைகளும் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையானதாக இருக்கும். அப்போ தன்னிச்சையானதாக இருக்குது சார் அப்படின்னா அதுக்கு என்ன நிபந்தனை, வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can predict by using this condition we can predict whether the reaction is spontaneous or non-spontaneous. அப்போ spontaneousனா del S. before that you should know what is S. Sனா entropy அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நம்ம பார்ப்போம். டெல் ஹெஸ் அப்படின்னும் போது பாசிட்டிவாக இருக்கணும், அதாவது என்ட்ரப்பின்னு சொல்லுவோம். இது வந்து டெல்டா விச் ரெப்ரசன்ட் சேஞ்சஸை குறிக்குது. எதை குறிக்குதுன்னா சேஞ்சஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க எஸ்ன்றது என்ட்ரபி. சேஞ்ச் இன் என்ட்ரபி வந்து பாசிட்டிவாக இருக்கணும். என்ட்ரபினா என்ன, ரேண்டம்னஸ் ஆர் டிசார்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். டெல்ஜி வந்து எப்படி இருக்கணும், நெகட்டிவ். அதாவது டெல்ஜின்றது என்ன சொல்கிறோம்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டெல் ஹெச், ஹெச்ன்றது என்தால்பி. அப்போ சேஞ்ச் இன் என்தால்பி நெகட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸு. அப்போது இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக ரெடியூஸ் ஆகிற ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்பான்டேனியஸாக இருக்குது. அப்போது ஈஸியாக நடக்கும். அது நடக்கிறதுக்கான தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லிதுன்னா எலிங்கம் டயக்ராமை சொல்கிறோம் நம்ம, எலிங்கம் டயக்ராம். அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக இருக்கணும், இதுதான் கண்டிஷனு. இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம எதுலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அந்த டெம்பரேச்சர். இந்த டெல்ஜி அதர்வைஸ் நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, டெல் ஹெச் டி டெல்டா எஸ், டெல் ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ், இதான் இதனுடைய ரிலேஷன். இப்போ டெல் ஜி, அதாவது இதை நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் கொண்டு வந்துடலாம், இந்த பிலிம்ஸ்லாம் போடலாம், சரிங்களா? இப்போ பாருங்க, டெல் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கிவ்ஸ் சேஞ்ச் இன் என்தால்பி மைனஸ் டி சேஞ்ச் இன் என்ட்ரபி. இதுதான் வந்து ரிலேஷன். டெல்ஜியை கால்குலேட் பண்ணக்கூடிய ரிலேஷன் இதுதான், சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்ஜி வேல்யூ வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னு சொன்னோம், நெகட்டிவாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக அந்த ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதர்வைஸ் we can express del G. For example, let us consider, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா அப்போ டெல்ஜியை நம்ம எப்படி வந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா பை யூஸிங் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டு we can என்ன பண்ணலாம், யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யூக்லிபிரியம் ரியாக்ஷன், யூக்லிபிரியம் reaction del G which is equal to minus RT ln Kp அப்படின்னு சொல்கிறோம். இது பாருங்க, Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது டெம்பரேச்சர் இன் கெல்வின், இந்த Kpன்றது என்னன்னா யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் we can deduce equilibrium constant in two terms. ரெண்டு விதமாக நம்மளால் என்ன பண்ணலாம், டெரைவ் பண்ண முடியும். ஒன்று வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், அண்ட் தென் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இங்கே நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கேஸ் பேஸஸில் இருக்கிறதுனால நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபியாக சொல்கிறோம் நம்ம யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் டெல்ஜியை கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போது மோர் ஈஸியர் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா டெல்ஜி எப்படி இருக்கணும், அந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்லாம் ஸ்பான்டேனியஸ்னால்
del G வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து இந்த கன்சிடரேஷனை சொல்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் சொல்கிறோம். இந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெரால்ட் எலிங்கம் அப்படின்றவர் ஒரு ரிலேஷனை கொடுக்குறாரு, ஒரு கிராஃபிக்கல் ரிலேஷனை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுக்கிறோம், டெம்பரேச்சரை எடுக்கிறோம், டிகிரி செல்சியஸில் எடுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா del G எடுக்கிறோம். இந்த del G வந்து ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மைனஸ் RT ln KP. இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல்ஸ் பர் மோல். இதில் நடக்கக்கூடிய ஸ்லோப் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த ரிலேஷன்ஸை வந்து இந்த கன்சிடரேஷன்ஸை வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் கிடைக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஸ்லோப் வந்து del S y ஆக்சிஸில், இன்டர்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா del H. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக எந்த ரியாக்ஷன் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். விச் இஸ் பேஸ்ட் ஆன் த எலிங்கம் டயக்ராம். we can select the suitable reducing agent for a particular reaction. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 0க்கு மேலே 2 வேல்யூ தான், அதாவது மெக்னீஷியம் ஆக்சைடு, மெர்குரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் சரிங்களா. இதை இந்த del G வேல்யூஸ் வந்து மாறுறதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த வேல்யூஸ்னால் இந்த ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் அந்த சேஞ்ச் இன் கிப்ஸ் எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து பர்டிகுலர் ஏஜென்ட்டுக்கு நம்ம பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு செலக்ட் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து இந்த எலிங்கம் டயக்ராமுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் சொல்கிறோம் அப்படின்னா த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் அ ரியாக்ஷன் with respect to temperature for the variation of metal oxide with metal oxide into metal, that is called Ellingham diagram. Once again, the graphical representation of variation of standard gives free energy of a reaction for the formation of various metal oxide with temperature, that is called Ellingham diagram. So இதுக்கான further examples வந்து book contentல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணும்போது it will be easier. If you have any doubt you can ask me, I will explain. Okay, throughout the session நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா thermodynamic principles of metallurgy. அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த thermodynamic principles வந்து என்ன applicable ஆகுதுன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி அந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபலில் நம்ம அந்த கன்சிடரேஷனை எப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரெடக்ஷன் ப்ராசஸில் என்ன மாதிரியான மெயின் திங் என்னென்னா இந்த எலிங்கம் டயக்ராமுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெடக்ஷன் ப்ராசஸ்க்கு சூட்டபுளான செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, கொண்டாடுறது, ஆட் பண்ணுறதுன்றதை தெளிவாக சொல்லக்கூடியது. தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சேஞ்ச் இன் கிவ்ஸ் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு அதுக்கான கண்டிஷன்ஸை இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தர் அப்சர்வேஷன்ஸு, அப்ளிகேஷன்ஸு அண்ட் தென் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம்ஸை வந்து வில் டிஸ்கஸ். ஸோ தேங்க்யூ.